தல அஜித் மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் தற்போது உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தற்போது ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக உருவாகி இருக்கு. இந்த திரைப்படம் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடாக தியேட்டர்களில் கிராண்ட் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதியை தியேட்டர்களில் திருவிழா மாதிரி கொண்டாட இப்போவே பார்த்தோம்னா பல திட்டங்களோடு நம்ம தல அஜித் ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காத்திருப்புக்கு ஒர்த்தான நல்ல ஒரு திரைப்படமாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இருக்க போகுது. இந்த நிலையில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து இந்த மாத இறுதிக்குள் இந்த திரைப்படத்தின் அஃபிஷியலான டீசர் வெளியாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கும். இந்த நிலையில் தற்போது இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் பாடல் குறித்தும் அடுத்தடுத்து இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு வெறித்தனத்தின் உச்சமான குத்துப்பாடலை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த பாடலில் நம்ம தல அஜித் அவர்களுடன் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட டான்சர்கள் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவலாக இருக்குது. மேலும் இந்த பாடல் ஒரு பிளாஸ்ட் பாடலாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. தியேட்டரில் நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆடும் விதமாக தரமான பாடலாக இந்த பாடலை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு செலிப்ரேஷன் பாடலாக உருவாகி இருக்கிற இந்த பாடல் வெளியான பின்பு பட்டி தொட்டியங்கும் கலக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இந்த பாடலுக்கு நம்ம தல அஜித் அவர்களும் வேற லெவலான ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கூடுதலான தகவல்களும் கிடைச்சிருக்கு. இந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமே ரொம்பவும் சிறப்பாக இருந்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் இந்த பாடலுக்கு தல அஜித் ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கூறப்படுது. மேலும் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக இந்த பாடலை வெளியிட தான் படக்குழு தரப்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வேதாளம் திரைப்படத்தில் வந்த ஆலுமா டோலுமா பாடல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வைரல் ஹிட் பாடலாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வரும் இந்த பாடலும் மிகப்பெரிய ஒரு வைரல் ஹிட் பாடலாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான பாடலாக இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வைரல் ஹிட் பாடல்களாகி இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக்பஸ்டர் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபேஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டாக நீங்கள் என்ன அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபேஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.